கேரளா வந்து காட்டுறாங்க வீடியோ ஷாட்லாம் பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பாம்பு தான், பிளு. இப்ப மனுஷன் போய் நீ அக்வா பண்ண வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிற, பாம்பு எங்க போய் குடிக்கும்? பறவைக்கு கூட தண்ணி வச்சிருப்ப, பாம்பு எங்க குடிக்கும்? பறவைக்கு தண்ணி வைக்கிறோம், பாம்புக்கு எப்படி வைக்கிறது? ஒரு சின்ன இயற்கைக்கு எதிராக விளையாண்ட விளையாட்டு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? அனைவருக்கும் வணக்கம். பிரேசில் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்க ஸ்னேக் ஐலாண்ட் அது மாதிரி கேரளா மாறிக்கிட்டு வருதான்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்திருக்கும். ஆமா, கேரளா முழுவதும் பாம்புகள் படையெடுப்பு எடுத்து திரும்ப திசையெல்லாம் பாம்பு ஒரே வாரத்தில் 6 பேர் இறந்துருக்கிறாங்க. பாம்பு கடிச்சது மட்டும் 36 பேர் அஃபெக்டடு. வாழவே முடியல அவங்களால. வீட்டுக்கு விட்டு எங்க பார்த்தாலும் பாம்பு, எங்கன்னா தொட்டாலும் பாம்பு. வாழை மரம் வாழத்துக்குள்ள பாம்பு. நான் இப்போ வீடியோ பார்த்தேன், தாமரப்பு குளம் இருக்கு, அதை சுத்தி நிறைய பாம்பு, எல்லாம் விஷப்பாம்பு, எல்லாம் விஷப்பாம்பு, கட்டி விரிய பாம்பு. இந்த மாதிரி அங்க கடுமையான காடு இல்லை இது உங்களுக்கு. எல்லா பாம்பும் வெளியாயிட்டு ஒரு குழந்தைய கடிச்சு செத்து போச்சு, அண்ணனும் செத்துட்டான், தம்பியும் செத்துட்டான். இப்படியா 6 பேர் அஃபெக்டட் ஒரே குடும்பத்துல. இப்படி போயிட்டே இருக்கு. என்ன எப்படின்னா அதான் நான் சொன்னது, பிரேசில் தீவு இருக்குல்ல அட்லாண்டிக் ஓஷன்ல, அது பேரே ஸ்னேக் ஐலாண்டு தான். பாம்பு தீவு, தீவு பாம்பு. ஆனா இங்க எப்படி சார்? அங்கதான் ட்விஸ்ட். அங்க அப்படி இருக்குன்னா அதோட இயல்பே அதுதான். அது அந்த பாம்பை திங்கிதான். அதை ஆராய்ச்சி பண்ண போன யாருமே இது வரைக்கும் ஊர்ல வரல. 18 பேர் போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் செத்துட்டாங்க போறதோட சரி. ஆனா அங்க எப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த 1001 படத்துல பாம்பா ஓடும் பாருங்க, கற்பனை பண்ண முடியுமா? பாம்பா இருக்கும். அரவம்னு சொல்லுவாங்க, அரவம் பாம்புடா. அந்த அதுல படிச்சிருப்பாங்க, அரவம் அதுவும் பாம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புத்தகத்தை பார்த்து கார்த்தி. அது மாதிரி கேரளா வந்து காட்டுறாங்க வீடியோ ஷாட்லாம் பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பாம்பு தான், பிளு. அதுக்கு என்ன ரீசன் இப்ப சொல்றாங்க, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய இஷ்யூ ஆயிட்டு அந்த கேரளா இஷ்யூ வந்து. கேரளா அப்பக்கப்ப ஏதாவது பெரிய ஏற்கனவே தண்ணி வந்து போய் போச்சு, லேண்ட்ஸ்லைட் ஆச்சு, உடனே போச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வெப்பமும் அதிகமாயிட்டு மழை பெய்யல, இப்ப பருவமழை பெய்யல. தென்மேற்கு பருவமழை நேற்று தான், இன்னைக்குதான் பழனியில ஒரு 3.4 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இன்னும் 2-3 இடத்துல பெஞ்சிருக்கு. கோவையில கூட மழை பெய்யல, கோவையில மழை பெய்யல. திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று இன்னைக்கு பெஞ்சிருக்கு மழை காலையில. இதெல்லாம் பத்தாது, கொஞ்சம் அப்படி சாரெல்லாம் பெஞ்சிருக்கு. இன்னொரு தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிருக்கணும். வெயில் தாங்கல, தெரிச்சு ஒடியாடுற மாதிரி கொடைக்கானல் இருந்தலாம். நைட்டே வேக்குது கொடைக்கானல்ல. இயற்கை மாறிட்டுங்க, பூரா பருவமழை மாறிட்டு. இப்ப என்ன ஆகி போச்சு, வெயில் அதிகரிச்சோடனே பாம்பால காட்டுக்குள்ள இருக்க முடியல. வெயில் அதிகரிச்சோடனே சிற்றுயிர்கள்லாம் செத்து போயிடும். தவக்கலை இதெல்லாம் இருந்தா, மழை இருந்தாலும் தவக்கலை இருக்கும், தவளை இருந்தாலும் அதை பிடிச்சி சாப்பிட முடியும். சிற்றுயிர் வேணும்னு அது சாப்பிட்றதுக்கு உணவு எலி வேணும். இதெல்லாம் வந்து இல்லாம போயிட்டு, நான் எலியை ஒழிக்கிறதுக்கு பெரிய எதிரானவன். எலி விவசாயத்தை காலி பண்ணி ஒழிக்கணும் தான். ஆனா எலியை ஒழிச்சா பாம்பு அழிஞ்சு போயிடும். உணவு சுழற்சியில ஒண்ணு நீங்க கட் பண்ணா அதுக்கு அடுத்தது கட் ஆயிடும். பாம்பு அழிச்சா மறுபடியும் இருக்கிற எலி என்ன அதிகமாயிடும். எப்படி பாரு, கனெக்ட் இன்டர்லிங்க் இது பேரு. எலி அழிச்சுன்னா பாம்பு சுத்துறோம், பாம்பெல்லாம் செத்துருச்சுன்னா எலி அதிகமாயிடும், மறுபடியும் எலி அழிச்சுன்னா பாம்பு அதிகரிச்சு. இன்டர்லிங்க். அந்த அடிப்படையில காட்டுக்குள்ள சின்ன உயிரோட இல்லை. பூரா, பூச்சி, பல்லி, தேரை, தவளை, எலி, பெருச்சாலி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் காட்டுக்குள்ள இருக்கு. பாம்போட உணவு இதுதான். இந்த சீதோஷ நிலை, நீர்நிலைகள் இருந்தா தண்ணியில போய் கிடக்கும். தண்ணியில தான் இந்த உயிரினம்லாம் இருக்கும். எலி இது தவளை எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கும், தேரை அதுலதான் இருக்கும். அதை பிடிச்சி அது சாப்பிடணும், அதுக்கு ஆப்ஷனே இல்லை. பூரா வறண்டு போச்சு. வறண்டு வெப்பநிலை தாங்கலை. இப்போ நம்ம ஊர் பாம்பு தாக்குதுன்னா நம்ம வெயிலே பழகிட்டு பாம்பு, வெயில் தெரியுது. இங்க இருக்க சீதோஷன்ல வேற, அங்க இருக்க இப்ப சீதோஷன்ல வேற. நீ கேரளாக்காரனை கொண்டாந்து இங்க போட்டு வெயில்ல, நம்ம ஊர் வெயில்ல நின்னா நிக்கவே முடியாது. இப்ப இதெல்லாம் சொல்றாங்க, எஸ்கிமோக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களா? பனியில வாழ்ற மனுஷன், அவனை கொண்டாந்து இங்க வச்சீங்கன்னா என்ன ஆவான்? தாங்க மாட்டான். ஆனா நீங்க போய் பனியில வாழ்ந்துடலாம், ஷூட்டர் போட்டு நீங்க வாழ்ந்துருவீங்க. இந்த இயற்கை அங்க இருக்காது. இதுதான் விஷயம். ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும், ஃப்ரிட்ஜ் மாதிரி இல்ல, மேல ஃப்ரீசர் மாதிரி இருக்கும் எஸ்கிமோக்கள் இருக்க இடம். நம்மளோட உடம்பு தாங்குற வலிமை அங்க இருக்காது. அதேதான் இப்ப கேரளாவில் இருந்து போச்சு. கேரளா முழுவதும் தமிழ்நாடு அளவுக்கு தான் அங்க இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை இப்ப மெட்ராஸ் திருவள்ளூர்ல வண்டி எடுப்போம், நல்லா விரட்டி போனோம்னா நைட் ஒரு 10 மணிக்கு இந்த ஊரின் இந்த நாட்டின் கடைகோடி கன்னியாகுமரி போய் அடைஞ்சிட முடியும். 12 ஹவர்ஸ்ல அதிகபட்சம் பஸ்ஸே உள்ள நேரத்துல போயிடுறாங்க. ஆனா கேரளா அப்படி கடக்க முடியாது. திருவனந்தபுரம் இந்த
ஆலப்புழா இந்த கடைசின்னா இந்த கடைசி காலிக்கட் வரணும்னு மங்களூர் வரையும் இருக்கு கேரளா. மங்களூர் கர்நாடகா பார்டர் வரையும் கேரளா இருக்கு. காரணம் எல்லாமே ஹில்ஸ்ல ஏறி ஏறி இறங்கணும். இப்போ மேங்களூருக்கு நீங்க எப்படி போவீங்க? பெங்களூர் போய் போகலாம், மாண்டியா வழியா போகலாம். ஆனா அதே நான் ஒரு ரூட் சொல்லுவா, நேரம் ஊட்டி, ஊட்டிலேருந்து மசனகுடி, மசனகுடி ரைட்டு கட் பண்ண மேங்களூர்ல இறங்கிடலாம். அப்போ எவ்வளவு பெரிய ஊர் அது? ஒரு ஒரு ஊர் ஒரு வாகமம்னா அது ஒரு ஹில்ஸ் தம்பி. ஹில் ஸ்டேஷன். ஹில் ஸ்டேஷன் இப்படி இருக்கும். வயநாடு மட்டும் தான் விவசாய இடம். வயநாட்டுல வேற ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு. கிளைமேட்டு பிளஸ் மழை பெய்யும் பிளஸ் வயல் நிறைய இருக்கும், பயிர் பச்சை பச்சேர்னு. எதுக்காக கேரளா கிளைமேட் நமக்கு பிடிக்குதுன்னா, இங்க நல்ல சம்மர் மே மாசத்துல குழுகுன்னு இருக்கும். ஆனா அப்படி இல்லை, அப்படியே ஆப்போசிட் போட்டு. நீங்க காந்தலூர்லாம் போயிருக்கீங்களா? போய் பாருங்க தயவு செய்து, என்னோட அருமை நண்பர்களே. இப்போ சூழ்நிலை சரியில்லாம இருக்கு, நீங்க எல்லாம் சரியானது பிறகு போய் பாருங்க. வாழ்க்கையில் சொர்க்கம் அதெல்லாம். இது தமிழ்நாட்டில் 1000 இருக்குங்க மேகமலை. மேகமலை சான்ஸ்லெஸ், டூரிசம் கிடையாது. மேகமலை சான்ஸ்லெஸ், மூணாறு. ஸோ அதனால கேரளாவில் வந்து அதிகமாக அந்த நிஃபா வைரஸ்லாம் அங்கே இருந்தால் வரும். பழந்தண்ணி வவ்வால் அங்கே அதிகம், வவ்வால்லேருந்து வர்றது ஒரு வைரஸ். அதான் அப்போக்கு எப்போ சொல்லுவாங்க நிஃபா வைரஸ் வருது அப்படின்னு சொல்லி. நான் கூட ஒரு வாட்டி காந்தலூர் போயிட்டு கீழே வந்துட்டு இருந்தேன். அது கேரளா செக் போஸ்ட் லைட் அடிச்சாங்க. என்ன சார் அப்படின்னு, நிஃபா வைரஸ் பரவுது, அதை செக் பண்ணுறோம் அப்படின்னு. நிஃபா வைரஸ் என்ன இது? இல்லை இல்லை, அது என்ன பழம், என்ன பழம் அது? பெரிய பழமா இருக்கும், பலாப்பழம் பெருசாக இருக்கும். லைட் அடிக்கிறது யார்? அவங்க லைட் அடிச்சு பார்க்க சொல்லுது அதுதானே அப்படிங்கிறாரு. வைரஸ் அது. நாங்கள் ஜுரத்தோட வர மாதிரி மீட்டர் வச்சு பாருங்க அப்படின்னு காமெடி பண்ணிட்டு வந்தோம். அவரும் திருச்சிட்டு தான் இருந்தாங்கன்னு வச்சாங்க. ஸோ கேரளா மக்கள் விரைவில் ரெக்கவரி ஆகணும். மழை பெய்ய வைக்கணும். மழை பெஞ்சாதான் இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும். பருவமழை மாற்றத்துக்கு நம்மளும் ஒரு காரணம். நம்ம தான் காரணம். நம்மளை விட இந்த பூமிக்கு எதிரி யாருமே இல்லை தம்பி. கொரோனா வந்துச்சு இல்லை, நான் ஒரு நல்லது நினைச்சிட்டேன். இயற்கை தன்னை தகாமிச்சது. நீ மரத்தை வெட்டல, ரோட்டில் டயரை போட்டு கொளுத்தல, ரெக்கவரி பண்ணிச்சு. லாக்டவுனு கம்பல்சரி நம்ம வந்து ரெக்கவரி பண்ணணும். அந்த ஊரன்னா லாக்டவுன் போட்டு தான் பண்ணணும். மாதத்தில் ஒரு நாள் லாக்டவுன் போடுங்க, 24 hours லாக்டவுன் போடுங்க. இயற்கை தன்னை தகாமிக்கட்டும். பருவநிலை மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சிருக்கோம். தண்ணீரை பற்றி பேசணும்ல. இப்போ மனுஷன் போய் நீ அக்வாபான வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிற, பாம்பு எங்கே போய் குடிக்கும்? பறவைக்கு கூட தண்ணி வச்சிடறப்ப பாம்பு எங்கே குடிக்கும்? பறவைக்கு தண்ணி வைக்கிறோம், பாம்புக்கு எப்படி வைக்கிறது? ஒரு சின்ன இயற்கைக்கு எதிராக நம்ம விளையாண்ட விளையாட்டு இன்னைக்கு எங்க வந்து நிற்குது? எதனால? என்ன விளையாட்டு? மேற்கு தொடர்ச்சி உள்ள மரத்தை பூரா வெட்டி டீ எஸ்டேட் ஆக்கணும். டீ எஸ்டேட் ஆனோடனே வானத்தை குளிர்விக்க முடியல. புயல் மழை தான் நம்மாழ்வாரு. புயல் வந்து அட்டிச்சு ஊர் ஒண்ணு இல்லாம தான் போவோம். மழையிலையும் உச்சம், வெயிலையும் உச்சம், குளிரில உச்சம். இப்ப அடிக்கிற வெயில் என்னங்க வெயில்? 16 டிகிரி உரைக்கவே இல்லையே, சொட்டிங் தான் ஆகுது உள்ளுக்குள்ள. இந்த லைட் வெளிச்சம் எல்லாம் சேர்த்து சொல்றேன். வெளில நிக்க முடியல, போயிட்டு பார்த்துட்டு வாங்க. வெயில் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இயற்கைக்கு எதிராக நம்ம முயற்சிகள் எதுவும் குறைக்கணும். எனக்கு சோலார்ல பெரிய நம்பிக்கைலாம் இல்லை தம்பி. ஏதோ ஒரு இயற்கைக்கு எதிராக தானே விளையாடுறோம். கண்டிப்பா, அதனாலதான் இவ்வளோ ஏதோ ஒன்று இயற்கைக்கு எதிராக விளையாடுறோம். கடல் நீரை குடிநீராக்குறது நல்ல திட்டமா? அதை உண்மையாவது விட்டு வைங்க. தண்ணி வேணும்னா நீ மரம் நட்டு வானத்திலேருந்து வரவழைச்சிக்கோ. நம்மளோட சொல்ல தண்ணியை பூமியில தரக்கூடாது, ஆபத்து. வானத்திலேருந்து வரணும் பாரு நம்மாழ்வார். பொக்கிஷம் நம்மாழ்வார்லாம் பொக்கிஷம், கடவுள் ஆகிட்டார் ஐயா. அதை செய்யணும். அதை விட்டு எந்த அவேர்னஸ் இல்லை, எல்லாத்தையும் வெட்டி தின்னணுங்கிற மனநிலை இருக்குது தம்பி நம்மள்கிட்ட. பூமித்தாய் மனிதனுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றுறார். ஆனால் உன்னின் பேராசைக்கு அவளால் நிறைவேற்ற முடியல, தவிக்கிறார். ஏதாவது கொடுக்கணும்டா இவனுக்கு. அகழ்வாரை தாங்க நிலம்போலை நம்ம இகழ்வார் பொறுத்தல் தலைவி. எவ்வளவு நாள் அந்த பூமியை டார்ச்சர் பண்ணுவேன்? அது டார்ச்சர் பண்ணல, அது சைலண்ட் ஆயிட்டு. என்ன ஒரு முறை எடுத்துட்டு போங்கடா, நான் பாட்டு அமைதியாயிருந்தா அப்படின்னு ஒதுங்கிட்டது. அடிக்கும் போது பயங்கரமா அடி விழும், விழுந்துட்டு தான் இருக்கு. இந்த கொரோனான்னு ஒரு வைரஸ் எல்லாம் தயாரித்து பரப்புனாங்கல்ல, அதான் எவ்வளவு பெரிய அக்குறம் அட்டூழியம். இந்த போர் நடத்துறதுலாம் அட்டூழியம் இல்லையா? அவ்வளவு பேர் இறந்து போறாங்க. போர்லாம் அட்டூழியம் இல்லையா? போர் கண்டிப்பா அது ஒரு தனிநபருக்காக நடக்கிறது. உன்னோட ஈகோக்காக நீ படுத்த ட்ரம்ப்புங்கிற ஒற்றை மனிதனோட ஈகோ. நீ நம்ம சந்தி சிரிச்சு நிற்கிறோம். இந்த எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. நீ 3800 ரூபா போயிட்டு சிலிண்டர் கமர்ஷியலு. வீட்டு சிலிண்டர் விலை மாற்றம் இல்லையா? ஹோட்டலாம் வாங்கியாச்சு இல்லை, இனிமேலுக்கு எல்லா வேலையும் பார்ப்ப. வீட்டு சிலிண்டராக தனிநபர் பிரச்சனையா? ஆனால் ஹோட்டல் விலை ஏறினா ஃபுட்டு விலை ஏறிடும். பாவம் பேச்சுலர் பசங்களாம் எங்கே போய் சாப்பிடுவானுங்க? வேலை தேடி அலைஞ்சாலும் வழி தெரியும். இயற்கையோடு விளையாட வேண்டாம், இயற்கைக்கு உதவியாக இருப்போம். நன்றி.